ஸ்ரீவில்லிபுத்தூர் விளக்காகிய ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை என்னும் அற்புதமானதை ஒவ்வொரு பாசுரமாக இந்த மார்கழி மாதம் முழுக்க நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அவ்வாறு முதல் பாசுரமாகிய இன்றைய பாசுரம், மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னானால் நீராட போதுவீர் போதுமீனோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆயர்பாடி செல்வ சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்துழிலன் நந்தகோபனன் குமரன் ஏராந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கு பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் என்பது முதல் பாசுரம். இந்த பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியார் ரொம்ப அற்புதமாக சில விஷயங்களை நமக்கு சொல்கிறார். அதாவது நோன்பு நோக்கணும்னு முடிவு பண்ணிட்டா ஆண்டாள் நாச்சியார். அதனால் தோழிகள் எல்லாம் கூப்பிட்டு முதல் நாளாகிய கார்த்திகை அன்றைக்கே பேசுறார். இங்க பாருங்க, நாம் எல்லாம் ஒரு நோன்பை மேற்கொள்ள போகிறோம். என்ன நோன்பு? கண்ணன் என்று சொல்லக்கூடிய களஞ்சியமாகி அந்த ஆயர்பாடி களஞ்சியத்தை அடைவதற்கான நோன்பு. அந்த நோன்பை நாம் எல்லாம் மேற்கொள்ளணும். நோன்பை மேற்கொள்ளணும்னு முடிவு பண்ணியாச்சு. அந்த நோன்பை எடுக்கக்கூடிய நாள் எந்த நாள் பார்த்தா, அடடா பாரு, மார்கழி மாதம். ஆஹா, கீதையிலே கண்ணன் சொன்ன மாதிரி மாதங்களிலே நான் மார்கழி என்று சொன்ன மாதிரி அற்புதமாக மார்கழி மாதமே அமைஞ்சிருச்சு. எப்படிப்பட்ட நாளாக இருக்கிறது? மதி நிறைந்த நன்னாளால் அப்படின்னு சொன்னார். அப்போ பூர்ண சந்திரனாக இருக்கக்கூடிய அந்த மதி நிறைந்து இருக்கக்கூடிய அந்த நன்னாள், சுவாமிக்கு நோன்பெடுக்கணும் என்பதே நன்னாள். அந்த நன்னாள்ல எல்லாமே கண்ணனுக்கு பிடிச்ச மாதிரி அமைஞ்சிருச்சே. மதி நிறைந்த நன்னாள்ல சுவாமி பூர்ண சந்திரனை பார்க்கும் பொழுது கண்ணனுடைய முகமும் தெரிகிறது, அந்த ஒளியிலே நம்முடைய முகமும் தெரிகிறது. முகத்தோடு முகம் பார்க்கக்கூடிய அற்புதமான நன்னாளாக அது அமைந்திருக்கிறது. அடுத்தபடியாக சொல்றா, நீராட போதுவீர் போதுமீனோ நேரிழையீர் அப்படின்னு சொல். நேரிழையீர்னா அழகான ஆபரணங்கள் அணிந்திருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்படி என்ன ஆபரணத்தை அணிந்திருக்கணும்? நாம நீராட போறோம், அதுக்கு எதுக்குங்க ஆபரணம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, நாம இந்த நோன்பை மேற்கொள்கிறோம். கண்ணன் என்ற அந்த நீராடத்தை நாம் எல்லாம் நீராட போகிறோம். அந்த நீராட போகும் பொழுது நமக்கு என்ன அற்புதமான ஆபரணங்கள் இருக்க வேண்டும் என்றால், நமக்கு பக்தி என்ற ஆபரணமும் வைராக்கியம் என்ற ஆபரணமும் இந்த நோன்பு முழுக்க நாம் மேற்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் கண்ணன் என்ற அந்த அற்புதமான நீரலையில் நாம் நிகழும் பொழுது அங்கே நமக்கு நல்ல ஞானமானது கிடைக்கும் என்பதை விளக்குகின்ற விதத்திலே, நீராட போதுவீர் போதுமீனோ அப்படின்னா ரொம்ப விருப்பப்பட்டு வாங்க. யார் யாருக்கெல்லாம் கண்ணன் என்ற அந்த அற்புதமான விஷயத்தை நீராட வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, நீங்கள் எல்லாம் ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு வரணும். விருப்பம் இல்லாட்டினா யாரும் வர வேணாம் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் முதல் பாசுரத்திலே ரொம்ப அழகா சொல்லிட்டார். சீர்மல்கும் ஆயர்பாடி செல்வ சிறுமீர்கால், எந்த இடத்துல இருந்து வராங்க கோபியர்கள் எல்லாம்? அந்த கண்ணன் என்ற களஞ்சியம் இருக்கக்கூடியது. அங்க இல்லைன்னு சொல்ல முடியாத அளவுக்கு செல்வம் இருக்கிறது. பால் வெண்ணெய் கிருஷ்ண பரமாத்மாவினுடைய கைப்பட்டு இன்றைக்கும் பால் சுரக்கக்கூடிய அந்த பசுக்கள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய அந்த பெண்கள் எல்லாம் சேர்ந்து வாருங்கள் என்று சொல்கிறாள் ஆண்டாள் நாச்சியார். அந்த இடத்திலே கண்ணனை பற்றி சொல்லியாச்சு, அவங்க அப்பா அம்மாவை பத்தி சொல்லணுமே. அப்ப சொல்லும் பொழுது, கூர்வேல் கொடுந்துழிலன் நந்தகோபன் குமரன். இந்த கண்ணன் யாருன்னு நினைச்சீங்க? ரொம்ப அற்புதமான நந்தகோபன் சொல்லக்கூடிய ரொம்ப சாதுமானவர் தான். ஆயர்பாடி குலத்துக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடியவர் தான். ஆனா அந்த நந்தகோபனுக்கு இப்ப ரொம்ப கோபம் வந்துச்சா. ஏன் கோபம் வருது? ஏன்னா கண்ணன் மேல ஒரு எறும்பு வந்துச்சுன்னா கூட அவரால் தாங்க முடியாது. அதனால ஒரு கொடுமையான வேலை வைத்து கொண்டு அந்த இடத்த சுத்தி சுத்தி வராரு. ஏன் கண்ணன் மேல ஏதாவது எறும்பு வந்து என் கண்ணை குழந்தை தூங்கிட்டு இருக்குது, யாராவது வந்து துன்புறுத்திட போறாங்க, ஏதாவது ஒரு பூச்சி வந்து துன்பப்படுத்திட போகுதுன்னு சொல்லிட்டு கண்ணன் மேல இருக்கக்கூடிய பாசத்தின் கால் அந்த இடத்திலே ஒரு வேலை வைத்து கொண்டு நந்தகோபன் அங்கே காவல் காத்து கொண்டு இருக்கின்றான். ஏரா அந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம். அப்பாவுக்கு குழந்தைனா அம்மாவுக்கு இளஞ்சிங்கம். அடங்காத குட்டி சிங்கமா கிருஷ்ண பரமாத்மா இருக்கிறார். எப்படிப்பட்ட சிங்கம்? இங்கிட்டும் அங்கிட்டும் எல்லாம் ஓடி 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 அட்டகாசம் பண்ற ரொம்ப அற்புதமான குழந்தை. அந்த அம்மாவினுடைய கண்கள் எப்படி இருக்கிறதா? அழகா இருக்கான். ஏராந்த கண்ணி, அழகான கண்கள் கொண்டவர். ஏன் யசோதையினுடைய கண்கள் அழகாக இருக்கிறது?
ஏன்னா எப்பயுமே கண்ணனை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அந்த கண்ணனை பார்க்க 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 அந்த அழகு நம்ம கண்ணுலயும் தொத்திக்குமே. அந்த மாதிரி அழகான கண்கள் கொண்டவளாக இந்த யசோதை தாய் இருக்கிறார் என்பதை அடுத்த விளக்கத்திலே கொடுக்கிறார். அடுத்ததாக அழகுன்னு சொன்னமே, அந்த கிருஷ்ண பரமாத்மாவினோட அழகு எப்படிப்பட்டது அதை தான் அடுத்த வரியில் சொல்கிறார். கார்மேரி செங்கன் கதிமதியம் போல் முகத்தான். கார்மேனினா கருமையான மேரி, இல்ல கரு 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 கருன்னு இருக்கிற மேனி. அது மட்டும் இல்லாமல் நம்மை சரணாகதி அடைகின்றவர்களுக்கு தான் இல்லை என்று சொல்லாத அளவுக்கு கருணையை பொழியக்கூடிய, மழை போன்ற கருணையை பொழியக்கூடியவன் என்பதை காட்டுகின்ற விதத்திலே கார்மேனி செங்கன், ரொம்ப அற்புதமான சிவந்த தாமரை போன்ற கண்களை கொண்டவன், கதிர்மதியம் போல் முகத்தான், நல்ல குளிர்ந்த சந்திரன் போன்ற முகம் உடையவன். தன்னை சரணாகதி அடைந்தவர்களுக்கு நல்ல குளிர்ந்த சந்திரன் போன்றவனாகவும், தன்னை வேண்டாம் என்று நினைக்கின்றவர்களுக்கு எரித்துகின்ற சூரியன் போன்றவனாகவும் இருக்கின்றான் என் கண்ணன். இரண்டு நேத்திரங்களையும் தன்னிடத்திலே கொண்டு அற்புதமாக அல்பாவிக்கின்றான். யாரு? நாராயணனே நமக்கு பறை தருவான். நாராயணன் அப்படின்னா, நார் என்றால் நீர், கடல் அப்படின்னு அர்த்தம். அந்த அழகான பார்க்கடலிலே சயனம் கொண்டிருக்கக்கூடிய அந்த நாராயணன் தான் கண்ணனாக வந்திருக்கின்றான். அவனை சரணாகதி அடைகின்றவர்களுக்கு அவன் பறை தருவான். பறை என்பது என்ன என்று வருகின்ற பாசுரங்களில் அடியேன் சொல்கிறேன். அப்பேற்பட்ட அற்புதங்களை எல்லாம் தருவதற்கு கண்ணன் தயாராக இருக்கின்றான். இந்த உலகமெல்லாம் புகழுகின்ற விதத்திலே நாம் இந்த மார்கழி மாதத்தில் நீராட செல்வோம் என்று ஆண்டாள் நாச்சியார் மிகவும் அழகான விளக்கத்தை இந்த பாசுரத்திலே நமக்கு தருகிறார்.